வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 5990 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6026 தாண்டினா தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துருக்குதுன்னா நிறைய முறை 6020க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேடாக முயற்சி செஞ்சு அதை பலன் கொடுக்காம 6026 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5960 நம்ம அவ்வளவு சுலபமாக இட போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து பல முறை பவுன்ஸ் பேக்கும் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு ஜோனுக்கும் நடுவில் ட்ரேட் ஆகிற சமயத்தில் ஓரளவு கன்சாலிடேஷன் அப்படின்ற ஃபேஸை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டிங் டூல் ஓரளவு பைக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் தொடர்ந்து 6000 அப்படின்ற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. இந்த 6000 அப்படின்ற இடத்த அதால் கிளியர் பண்ண முடியாமல் திணறிட்டு இறுதியாக அது மறுபடியும் ஃபெயில் ஆகி 5966 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அதுவும் பலன் கொடுக்காமல் திருப்பி மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் ஓரளவு பைக்கு சாதகமாக சிக்னல் கொடுத்துருக்கு. நம்மளுடைய மிக முக்கியமான 6026 அப்படின்ற இடத்துல ப்ரைஸ் ட்ரேடாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதுக்கு மேலேயும் தக்க வைக்க முடியல. மறுபடியும் அது ஃபெயில் ஆகி திருப்பி இறுதியாக 6011 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேற்று மார்க்கெட் ஓரளவு இந்த இடத்துல மேலேயும் கீழேயும் ஒரு கன்சாலிடேஷனை போட்டிருக்கு. இது சாதாரணமாக ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறம் எல்லா மார்க்கெட்லேயும் நடக்கிற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 6000லேருந்து 6010க்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மறுபடியும் 6026 பிரேக் பண்ணி மேலே தொடர்ந்து ப்ரைஸ் நின்னால் தான் ஓரளவு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமாகவே இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா நிறைய முறை நல்லா உன்னிப்பாக நோட் பண்ணிங்கன்னா பல முறை இந்த 6026 அப்படின்ற இடத்த டார்கெட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த முறை மறுபடியும் கிளியர் பண்ண முயற்சி செஞ்சது அப்படின்னா ஓரளவு நல்லாவே பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த இடத்த அப்ரோச் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை 6000க்கு கீழே ட்ரேட் ஆகிற சமயத்தில் கவலைப்பட வேண்டாம். அது மார்க்கெட்டில் இன்னும் ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்டுக்கு தான் சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.